மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதியை பற்றி பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த பிள்ளை ஒருபோதுமே இந்த வயிற்றோட்டமோ அல்லது வாந்தி பேதியோ இல்லாமல் இருக்க முடியாது. குறைந்தது சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை காலத்தை எடுக்கின்ற போது ஒரு வருடத்திலே குறைந்தது 4-5 தடவையாவது அந்த பிள்ளைக்கு இந்த வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதி ஏற்படுவதாக கணிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே இவற்றை பற்றிய அறிவு எங்களுடைய பெற்றோருக்கு மிகவும் முக்கியமானது. இல்லாவிட்டால் அவசியமற்ற உயிரிழப்புகளை கூட இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நோய், அதாவது வாந்தி பேதி வயிற்றோட்டம் என்று சொல்லுவோம், அதாவது அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் என்று சொல்லுவோம். இந்த நோய்க்கு என்ன காரணத்தினாலே இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதி ஏற்படுகின்றது என்றால், முதலாவதாக கிருமி தொற்று. கிருமி தொற்று என்று சொல்லுகின்ற போது அதில் மிகவும் முக்கியமானது, பிரபலியமானது என்று சொல்லலாம் வைரஸ். அந்த வைரஸிலே மிக முக்கியமான வைரஸ் ரொட்டா வைரஸ் என்றும், இரண்டாவதாக நோரோ வைரஸ் என்ற ஒரு வைரஸும் இந்த வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதியை எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகின்றது. ரொட்டா வைரஸ் அல்லது நோரோ வைரஸ். இரண்டாவதாக கிருமிகளை பார்க்கின்ற போது பாக்டீரியா என்று சொல்லுகின்ற போது எஷரிகா கோலை, ஈகோலை என்று சொல்லுவோம், கம்பைலோபாக்டர் ஜெஜினி என்று சொல்லுவோம். எனவே சில பாக்டீரியாக்கள் கூட இந்த வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதியை ஏற்படுத்துகின்றது. ஆனால் 90% வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதி, இந்த அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஆனது கூடுதலான அளவு இந்த வைரஸ் காரணமாகத்தான் ஏற்படுகிறது. எனவே தான் இதில் இருந்து நீங்கள் ஒன்றையும் சொல்ல வேண்டும், இந்த வைரஸ் எனப்படுகின்ற நோய்க்கு சாதாரணமாக ஒரு விதமான தெரிவிக்கப்பட்ட ஸ்பெசிபிக் என்று சொல்லுவோம் குறிப்பிடத்தக்க சிகிச்சை முறை இல்லை. அவரை நாங்கள் அந்த நோயாளியை நோமலாக பராமரித்தாலே அந்த நோயாளி இந்த நோயில இருந்து விடுபடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மூன்றாவதாக இன்னும் ஒரு கிருமி இருக்கிறது, புரோட்டோசோவா போன்ற கிருமிகள் இருக்கின்றது. இவற்றின் மூலமாகவும் எங்களுக்கு இந்த வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதி ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், 90% இந்த வைரஸ் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. இரண்டாவதாக இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதி சாதாரணமாக இன்றைய காலப்பகுதிகளிலே நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் என்ன, அதாவது குறைந்தது ஒரு மாதத்திலே ஒரு 5-6 தடவைகளாவது கடையிலே சாப்பிடுகிறார்கள். மிக விரைவு உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த வெதுப்பகம், பேக்கரி ஃபுட், பான், பிஸ்கட், கேக்கை சாப்பிடுகிறார்கள், ஜாம் பாவிக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த மாஜரின் வகைகளை பாவிக்கிறார்கள். இவையெல்லாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. எனவே கடைகளிலே சாப்பிடுகின்ற போது அங்கு ஏதாவது கிருமி தொற்றிருந்தால் பிள்ளைகளுக்கு ஃபுட் பாய்சனிங், உணவு நஞ்சாகின்ற தன்மை காரணமாகவும் இந்த வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதி ஏற்படலாம். எனவே சாதாரணமாக கடையிலே உணவை உண்பவரை பார்த்தால் அவர் குறைந்தது ஒரு மாதத்திற்கு 4-5 தடவைகளாவது இந்த வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதியினாலே பாதிக்கப்படுவர். என்றபடியாக தான் நாங்கள் கூடுதலாக உங்களுடைய சிறு பிள்ளைகளை வைத்திருப்பதற்கு சொல்லுவது என்னவென்றால், கடைகளிலே வாங்கப்படுகிற உணவுகளை இயலுமான மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் அவற்றை கொண்டு மீண்டும் உங்களுடைய வீடுகளிலே அவற்றை மீண்டும் சூடாக்கி, அல்லது உங்களுக்கு தெரியும் இந்த மைக்ரோவேவ் அவன் என்று இருக்கிறது, அதில் போட்டு மீண்டும் கொஞ்சம் சூடாக்கி அதன் பிற்பாடு கொடுப்பீர்களாக இருந்தால் அதில் ஏதாவது கிருமிகள் மிச்சமீறி இருந்தால் அந்த கிருமிகளுடைய தொற்றையும் எங்களாலே அழிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக இந்த இந்த வயிற்றோட்டம் வாந்தி பேதி ஏற்படுத்தக்கூடிய அடுத்த காரணம் என்ன, இந்த மருந்துகள், நோய்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மருந்துகள். அநேகமாக
உங்களுக்கு தெரிந்த அமோக்சிசிலின் என்ற மருந்து இருக்கின்றது, ஆம்பிசிலின் என்ற மருந்து இருக்கிறது, கோஅமோக்சிக்ளேவ் என்ற மருந்து இருக்கின்றது. இந்த மருந்துகள் பிரபலியமான அனைத்து மருந்துகளுமே ஒரு வயிற்ற பிரட்டல், வாந்தி, வயிற்றோட்டம் இவற்றை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த மருந்துகள் மூலமாகவும் நோய்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த மருந்துகள் மூலமாகவும் இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதி ஏற்படலாம். இதுதான் சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு ஏற்படுகின்ற காரணிகள். இதுக்கு மேலதிகமாக சில நேரங்களிலே உங்களுக்கு தெரியும், வயிற்றிலே சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற நோய்கள் சாதாரணமாக என்ன செய்யலாம், இந்த குடல் முடக்கம் அல்லது இன்டெஸ்டைனல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவோம். குடலிலே ஒரு பிளாக் ஒன்று, ஒரு தடை ஒன்று வருகிறது. இவற்றின் காரணமாகவும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். அதே நேரத்திலே பரம்பரையாக வருகின்ற நோய்கள், அதில் பல நோய்கள் இருக்கின்றது. ஹெர்ஷ்பிராங்ஸ் டிசீஸ் என்று இருக்கின்றது. பரம்பரையாக அந்த பிள்ளைகளுடைய வயிற்றிலே இருக்கின்ற குடலிலே இருக்கின்ற தசைகளிலே இந்த நரம்பு மண்டல பிரச்சனை, நரம்பு தொகுதி இல்லாமல் அதன் மூலமாக குடலிலே ஏற்படுகின்ற அந்த ஒரு இலகுவான லேசான அந்த 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 பரிமாற்றம், உணவு பரிமாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி அசைந்து கொண்டு போகிறது, அதை நாங்கள் பெரிஸ்டாலிஸ் என்று சொல்லுவோம். இதில் ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாக கூட இந்த வாந்தி பேதி, வயிற்றோட்டம் போன்ற நோய்கள் ஏற்படலாம். ஆனால் இவையெல்லாம் எப்போ வருமென்றால் கொஞ்சம் பிறந்து கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது என்றால் இவற்றையும் கூட நாங்கள் யோசித்து வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த வயிற்றோட்டம், வாந்தி பேதி இன்னும் ஒரு பிரச்சனை காரணமாக ஏற்படுகிறது, உணவிலே ஏற்படுகின்ற ஒவ்வாமை, ஃபுட் அலர்ஜி மிக முக்கியமானது. சில பிள்ளைகளை பார்த்தால் அவர்களுக்கு இந்த தூய பசுப்பாலை கொடுத்தால் அவர்களுக்கு உடனடியாகவே வாந்தி போகிறது, ஒரு நாளையால் வயிற்றோட்டம் போகும். இதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த தூய பசுப்பாலில் இருக்கிற புரோட்டீன், புரதத்துக்குரிய ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி. எனவே அது சாதாரணமாக 1,00,000 பிள்ளைகளை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அதில் ஒரு பிள்ளைக்குத்தான் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படும். எனவே இவையெல்லாம் பல காரணங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த வயிற்றோட்டம், வாந்தி பேதிக்கு இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் என்ன, கிருமி தொற்று. அதிலும் 190% இந்த வைரஸ்னால தான் ஏற்படுகிறது. இதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நோய்க்கு, இந்த அக்யூட் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் எனப்படுகிற இந்த வயிற்றோட்டம், வாந்தி பேதி நோய்க்கு ஒரு முக்கியமான குறிப்பிட்ட சிகிச்சை முறை என்று ஒன்றுமே கிடையாது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அமர்த்தி இதை நீங்கள், அல்லது பெல் சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0097777356245. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.